வணக்கம். இப்போது நம்ம ஏற்கனவே ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் பற்றி பேசியிருந்தோம். ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட வந்து எவ்வளோ முக்கியம்னா, இப்போது நம்ம பண்ணை வச்சுருக்கோம்னா, நம்ம மாட்டு பண்ணையில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு மாடு வந்து கன்று ஈன்றுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வெற்றிகரமாக அந்த பண்ணையை நடத்த முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே ஒரு மாடுக்கு டெஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த டெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. திரும்பி நம்ம 3ஆவது மாதமும் டெஸ்ட் பண்ணோம். மாடு செனை கன்ஃபார்ம். நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் மூலமாகவும் டெஸ்ட் பண்ணோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம டாக்டரை வச்சும் செக் பண்ணோம். கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே 28 டேஸில் நம்ம வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் மூலிமா செக் பண்ண சொல்கிறோன்னா, ஏன்னா நம்ம அடுத்த ஒரு 2 மாதம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டே சென்னை தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அதுக்கு நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டாக கொடுக்கலாம். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அக்குவேட் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து வாங்கியிருந்தோம். லாஸ்ட் டைம் வேறு கம்பெனி வாங்கியிருந்தோம். இப்போ அக்குவேட் ஒரு கம்பெனிலேருந்து வாங்கியிருந்தோம். 2 மாடுக்கு டெஸ்ட் எடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 லைன் தெரியுதுங்களா, சிடி. இந்த மாதிரி 2 லைன் வந்துச்சுன்னா மாடு சனை கன்ஃபார்ம் அர்த்தம். ஃபஸ்ட் எப்பயும் போலேயே மாட்டுக்கு பிளட் எடுத்துகிட்டு இது பஃபர் சொல்யூஷனுங்க. இந்த பஃபர் சொல்யூஷனில் பிளட்டு போட்டு இதில் 2 ட்ராப் போடணும் மிக்ஸ் பண்ணி. ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணி விடும்போது இதை பார்த்திங்கன்னா ஒரு மாடு வந்து செனை கன்ஃபார்ம். இப்போ இன்னொரு மாடு பிளட் எடுத்து விட்டுருக்கோம். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வருதுன்னு. இதில் பாருங்கள், இன்னொரு மாட்டுக்கு வந்து நம்மளுக்கு டெஸ்ட் ரிசல்ட் வரல. ஸோ வந்து இப்போ நம்ம ஆனால் அந்த மாடு வந்து கரெக்டாக பருவத்துக்கு கத்தவே இல்லை. பருவம் நாள் ஆகிடுச்சு. இது 28 நாளையே நமக்கு இது 28 நாள்லேருந்து 35 நாளைக்குள்ளே நம்ம இது எடுத்துறதுனால, ஸோ நம்ம அடுத்து பருவம் வரலன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அடுத்த பருவத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு சேனை நின்றுடும். ஸோ அதுக்காக தாங்க கண்டிப்பாக 28 நாளில் இந்த டெஸ்ட் கிட் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மாடுங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை எடுத்துருங்க. ஸோ இந்த கம்பெனி கிட்டு தான் வாங்க, அந்த கம்பெனி கிட்டு வாங்க நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எந்த கிட் பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்க. எது விலை கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. ஒரு சில டைம் வந்து விலை கம்மியாக இருக்கும், பட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு 2-3 கம்பெனிஸ் சூஸ் பண்ணி ட்ரையல் பண்ணி பாருங்கள். உங்கள் மாடு பண்ணைக்கு எந்த கம்பெனி நல்ல ரிசல்ட்ஸ் பெட்டர் ரிசல்ட்ஸ் தருதோ அதை நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதனால் எல்லா ஃபார்மர்ஸும் வாங்கணும்னு நம்ம சொல்கிறோன்னா, எல்லோரும் வாங்க இதோட விலையும் குறையும். இப்போது யாரும் வாங்காதனால தான் அதோட விலை அதிகமாக இருக்குது. எல்லோரும் வாங்கும்போது இதோட விலை ரொம்ப குறையும். சொல்லப்போனால் 100 ரூபாய்க்குள்ளே கண்டிப்பாக இது வரும். அப்போது நம்ம வந்து எல்லாருமே ஈஸியாக வாங்கி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து ஆட்டுக்கு, மாட்டுக்கு, கோழிக்கு, அப்புறம் நாய்க்கு எல்லாத்துக்குமே இருக்குங்க. நீங்கள் இதை வாங்கி ட்ரையல் பண்ணி பாருங்கள்.